இந்தியாவில தான் இருக்கு. திருப்பரங்குன்றம் ஒண்ணும் அயோத்தியா மாறுல தவறு சொல்லி நயினா நாயகன் சொல்லியிருக்காரு. இந்தியாவில் தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்களும் இந்தியாவில் தான் இருக்கு. ஆனால் ஒன்று மற்றொன்றாக மாறுவது என்பது அங்கங்கு இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகள், மொழி பேசும் உணர்வுகள், அதே போல உணவு பழக்க வழக்கங்கள், இவற்றால் ஒவ்வொன்றும் மாறுபட்டிருக்கும். வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் இந்தியா. இதை அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும். ராகுல் காந்தியோட பிஏ பிரேம் சக்கரவர்த்தி நேற்று இந்தியா சந்திச்சிருக்காரு. ஒரு காங்கிரஸ் ஒரு முக்கியமான மூவ் நடத்துறாங்களா சார்? நான் தான் ஏற்கனவே 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வரவேற்பும் வெற்றியும் கிடைக்கும். அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாங்கள் எடுத்து சென்றிருக்கிற மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள், கிராமங்களுடைய முன்னேற்றங்கள், தொழில் வளர்ச்சி, இவையெல்லாம் இந்த ஆட்சி 2026 மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும். திருப்பரங்குன்ற விவகாரம் திமுக பின்னடைவை கொடுக்குமா? ஏன்னா ஒட்டுமொத்த இந்துக்கள் 1% கூட பின்னடைவை தராது. ஒட்டுமொத்த இந்துக்கள், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள், அவர்களுடைய உணர்வு என்பது காலங்காலமாக எந்த இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்தில் தீபம் ஏற்றப்படுவதிலே இதுவரை யாரும் ஆட்சேபனை தெரிவித்ததாக வரலாறு கிடையாது. 2011 முதலாக என்ன ஒரு RSS இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு பிரமுகர் அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த இடத்திலே ஏற்றக்கூடாது, அங்கே ஒரு மசூதி இருக்கிறது, அதுக்கு பக்கத்திலே ஒரு சர்வே கல் இருக்கிறது, அந்த சர்வே கல்லிலே போய் தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு வழக்கு தொடர்கிறார். தனி நீதிபதி அந்த வழக்கை தள்ளுபடி செய்து எப்போதும் போல் மக்கள் என்றைக்கும் திருப்பரங்குன்றத்திலே எந்த இடத்திலே தீபம் யாரால் ஏற்றப்படுகிறதோ அவர்களால் ஏற்றப்பட வேண்டும் என்ற தீர்ப்பை 2017 தனி நீதிபதி தருகிறார். அதன் பிறகு அது திருமதி நீதியரசு பவானி சுப்ராயன் அண்டு கோவிந்தராஜ் அவர்களுடைய அமர்வுக்கு மேல்முறையீடு வருகிறது. அந்த மேல்முறையீடு 2017 தீர்ப்பு தரப்படுகிறது. அப்பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் தான் முதலமைச்சர் என்பதையே மறந்துவிட்ட மறதிசாமி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருந்தார். அவருடைய ஆட்சி காலத்திலே தான் இந்த இடத்தில்தான் எப்பொழுதும் தீபம் ஏற்றக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பருகிலே தான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று அந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வும் அப்பீல் வழக்கில் மேல்முறையீடு வழக்கிலே தீர்ப்பு தந்திருக்கிறார்கள்.